Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So in the video 10th standard polity நம்ம civics 10th civics இருக்கக்கூடிய lesson 1 தான் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? So maximum எல்லாரும் நியூ aspirants-க்கு என்ன சஜஷன் தருவாங்கன்னா polity பொறுத்த அளவுல ஃபர்ஸ்ட் நீ எடுத்த உடனே 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய civicsல முதல் 3 பாடத்தை படிச்சுக்கோ. அதுல இருந்து 70 to 80% of questions உனக்கு வந்துரும். So உன்னால வேற எதுவும் கவர் பண்ண முடியலனாலுமே நீ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த 3 லெசனை படிச்சிட்டு நீ அடுத்து லோயர் கிளாஸ் போனாலும் சரி 11th 12th போனாலும் சரிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ எடுத்த உடனே இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் 10th ஃபஸ்ட்லேயே அதாவது ஃபஸ்ட்டே 10th இருக்கக்கூடிய லெசன் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணக்கட்டி காட்டில் விட்டமாக இருக்கும். அந்த டேர்ம்ஸ் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாமல் எல்லாத்தையும் நீங்கள் மொட்டை மனப்பாடம் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லைங்களா. இதே 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு எடுத்தீங்க அப்படின்னா ஓகே இதெல்லாம் படித்ததான் எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட் 1-2 மட்டும் படிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ 6th-லேருந்து 9th முடிக்கிறதுக்கு ரொம்ப டைமும் உங்களுக்கு எடுத்துக்காது. உட்காந்திங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் சும்மா ஒரு 3 hours மட்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு அதிகபட்சம் 3 நாளே போதுமானது ஓகேங்களா. ஸோ எப்போவுமே பேசிக் விஷயம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய கிளாஸ் வந்தீங்கன்னா தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பேச்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 6th-லேருந்து 9th வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொல்லிட்டு இருக்கிறது பேச்சில் இல்லாமல் யூடியூப்லேருந்து படிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவுட் சோர்ஸ் மட்டும் நம்ம வச்சு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பேட்ச் ஜாயின் பண்ணாமல் வீடியோஸ் வச்சு படிச்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னாலும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக 10th வீடியோவை தேடிட்டு இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மேஜர் பாயிண்ட் இது தான் ஓகேங்களா. சரிங்க. ஸோ இப்போ லெசனுக்குள்ள போயிடலாம். இந்திய அரசியலமைப்புங்கிறது என்னங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த பாடத்தை பற்றி நம்ம தெளிவாக படிக்கலாம். ஒரு நாட்டை நிர்வகிக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு சட்டமுறை இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட அரசியலமைப்பு. ஸோ இது நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்குமே அரசியலமைப்புங்கிற ஒன்று இருக்குது சரிங்களா. சரி, ஒரு நாட்டின் நிர்வாகம் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஒரு கொள்கையை பேஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அடிப்படை சட்டத்தை தான் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கருத்து ஃபஸ்ட் டைம் எந்த நாட்டில் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா. சரிங்க. அரசியலமைப்போட அவசியம் என்னதுங்க. ஸோ ஒரு மக்களாட்சி நடைபெறுது அப்படின்னா அங்கே நிர்வகிக்கிறதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இல்லாமல் நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று சொல்கிறேன்ட்டு போனால் அந்த அரசாங்கம் ஒழுங்காக இருக்காது இல்லைங்களா. ஒரு அரசாங்கமும் செயல்படணும், மக்களாட்சியும் நல்லபடியாக போகணும் அப்படின்னா அங்கே ஒரு கொள்கையை சார்ந்த ஒரு அரசாங்கத்தோட அரசமைப்புங்கிறது அவசியமானது சரிங்களா. சரிங்க. இப்போது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். ஸோ இதுக்குன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிர்ணய சபை என்ன பண்ணாங்க, ஒரு வரைவு குழுவை ஒரு 7 பேர் கொண்ட ஒரு வரைவு குழுவை நியமித்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்திய அரசியலமைப்புக்கு உருவாக்குறதுக்காக நிறைய நாடுகளுக்கு சென்று அங்கங்கே நமக்கு தேவையான கருத்துக்களை எடுத்துகிட்டு உருவாக்குனாங்கிறது சின்ன கிளாஸில் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை இங்கே கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் சரிங்களா. சரி, இப்போது 1946ஆவது ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிறவங்களோட திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை. ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, 1946 உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நிர்ணய சபை தான் யாரை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைவு குழுவை தோற்றுவிச்சாங்க சரிங்களா. சரி, இப்போ இருக்கட்டும். இந்த இந்திய நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சின்ன கிளாஸ்லேயே படித்தோம். எத்தனை பேர் இருக்காங்க, 389 உறுப்பினர்கள் இந்த நிர்ணய சபையில் இருக்காங்கன்னு படித்தோமா. இப்போது அந்த 389 உறுப்பினர்கள் யார் யாருங்கிறத இங்கே கொஞ்சம் தெளிவாக படிக்க போகிறோம். 292 மாகாண பிரதிநிதிகள் சரிங்களா, 93 சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள் சரியா. சரி, இந்த 389 பேரில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள், அடுத்து மாகாண முதன்மை ஆணையர்கள் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கேட்டகரியிலேருந்து ஒரு 3 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பலுச்சிஸ்தானோட சார்பில் ஒருத்தர் ஓகேங்களா. ஸோ அப்போ 292, 93, அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 1, இது மொத்தமாக சேர்த்து தான் இத்தனை 389 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையில் இருக்காங்க சரிங்களா. சரி, இதோட முதல் கூட்டம் அதாவது ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதி 1946ஆம் வருடம் நடந்திருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சரி, இந்த கூட்டத்தோட முதல் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இவர் தற்காலிகமாக தான் தலைவராக இருந்திருக்காரு. இருந்தாலும் இவர் ரொம்ப முக்கியமான நபர். ஏன்னா முதல் கூட்டத்தோட தலைவர் இவர் தான். அப்போ இவர் என்னது வரலாற்றில் ஒரு முக்கியமான நபர் அந்த மாதிரி தான் நமக்கு ஓகேங்களா. அப்போ சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக இருந்திருக்காரு. இவரோட தலைமையில் தான் முதல் கூட்டம் நடந்திருக்கு சரிங்களா. அடுத்து
என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து உடல்நலை குறைவுனால என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறாரு. ஸோ இவருக்கு அடுத்து யார் வந்து தலைவர் பதவியை வந்து ஏற்றுக்கிறாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக இருக்கார். இவருக்கு கீழே துணைத் தலைவர்களாக 2 பேர் வந்து இருக்காங்க. யாருன்னா ஹச்சி முகர்ஜியும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ஜாலியாக தாங்க இருக்கும். நான் சொல்கிற கதையை நீங்கள் நல்லாவே உள் வாங்கிக்கிட்டீங்க. அதாவது ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ் தான், அதை நான் ஒரு கோர்வே அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது நீங்கள் உள் வாங்கிக்கிட்டீங்க. இதுக்கடுத்து இது நடந்திருக்கு அப்படின்றத உள் வாங்கிக்கிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா. சரிங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இதோட கூட்டத்தொடர்கள் வந்து எத்தனை தடவை, அதாவது எத்தனை சிட்டிங்ஸ், அமர்வுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எத்தனை நடந்திருக்குன்னா 11 தடவை வந்து இந்த சிட்டிங் வந்து நடந்திருக்கு. 166 நாட்களுக்கு வந்து இது நடைபெற்றிருக்கு. சரிங்களா. இந்த 11 சிட்டிங்ஸ் மொத்தமாக சேர்த்து 166 நாள். ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் முதல் பாடம் இருக்கும், இந்திய அரசியலமைப்புங்கிற முதல் பாடம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகி இந்த டேட்டில் முடிஞ்சிச்சுங்கிறது வரைக்கும் நமக்கு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. இந்த கூட்டத்தில் 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அதில் சிலது வந்து ஏற்றுக்கப்பட்டுச்சு, சிலது இதெல்லாம் வேணாங்க நிராகரிச்சாங்க. ஸோ இந்த டிஸ்கஷனுக்கு மொத்தமாக எத்தனை திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்குன்னா 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, பல்வேறு குழுக்கள் மூலமாக வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து யாரோட தலைமையில் வரைவு குழுவை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அம்பேத்கரோட தலைமையில் வரைவு குழுவை வந்து கட்டமைக்கிறாங்க. சரிங்களா. அந்த வரைவு குழு தான் என்ன பண்ணுது, நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுக்குது. சரி, இவரோட தலைமையில் இந்த கூட்டம் வந்து செயல்பட்டு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கிடைச்சதுனால டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த 389 உறுப்பினர்கள் யார் எத்தனை பேரை வந்து கொண்டு மொத்தமாக 389 வந்துச்சுங்கிறத கற்றுக்கிட்டீங்க. அடுத்து வேறு என்ன புதுசாக கற்றுக்கிட்டோம், அந்த துணைத் தலைவர்கள்னு வந்து பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ வந்து தற்காலிக தலைவராக அவர் இருந்தாருன்னு தெரியும், ராஜேந்திர பிரசாத் வந்து அதுக்கப்புறம் வந்தாருன்றது தெரியும். ஆனால் துணைத் தலைவர்கள்ங்கிறது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கற்றுக்கிட்டோமா. அடுத்தது இந்த 11 அமர்வுகள், இந்த விஷயம் கற்றுக்கிட்டோம். 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுச்சுங்கிறத நம்ம புதுசாக பார்த்தோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 4 பாயிண்ட் இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து புதுசாக வந்து கற்றுக்கிட்டீங்க. மற்றது எல்லாமே நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வந்தது தான் இல்லைங்களா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தாலுமே ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ப்ளஸ் எது வந்து முன்னாடி கிளாஸில் வந்துச்சு, எது ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கிட்டீங்கிற விஷயத்தையும் நம்ம இங்கே சொல்லிட்டோம். ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்குனதுக்கப்புறம் கண்டிப்பாக இப்போ ஒரு விஷயம் வந்து நம்மளோட நாட்டுக்குள்ளே புதுசாக ஒரு என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மீடியா சைடு போகும், மக்கள் சைடு போகும், நிறைய பேர் வந்து விவாதிப்பாங்க. ஸோ அது ஃபைனலாக ஒரு அவுட்புட்டாக வந்து ஒன்று வெளிவரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அரசியலமைப்பு, நம்மளோட அரசியலமைப்பு புத்தகம் எப்படி வெளிவருதுன்னு பார்த்தீங்கன்னா 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளாக வந்து நமக்கு வெளிவருது. சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி முகவுரைங்கிறது ஃபஸ்ட்டு. இப்போது ஒரு புக்கு வந்து எடுத்துக்கிறீங்க, ஒரே புக்கு தான். இப்போ வந்து இந்த சோசியல் புக்கே எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு திறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், முகவுரைங்கிறது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அதே போல் தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துலையுமே என்ன இருக்குது, ஒரு முகவுரை இருக்குது. ஸோ அந்த முகவுரையுமே நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். எக்ஸாம்பிளில் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதை பற்றி நம்ம படிப்போம். சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம், இத்தனை லெசன்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 22 பாடம் இருக்குன்னா பாடம் வாரியாக வந்து இண்டெக்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு பாடமாக இருக்கும். ஸோ அது என்னது 22 பாகங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தாங்க சொல்கிறேன். அடுத்து மொத்தம் எத்தனை சட்டப்பிரிவுகள் வந்து இருந்திருக்கு, 395 சட்டப்பிரிவுகள் இருந்திருக்கு, 8 அட்டவணைகள் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம அரசாங்கம் எப்போ ஏற்றுக்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ அந்த நவம்பர் 26ஆம் தேதி தான் நம்ம என்னன்னு வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேயும் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். பேட்ச்லேயும் நான் வந்து நவம்பர் 26 வந்து கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு நான் கொஸ்டின் கேட்டேன். ஸோ இதே நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தான் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. நவம்பர் 26ங்கிறது என்ன தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சரிங்க. அடுத்து அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகே. அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துச்சு. அதனால தான் இந்த ஜனவரி 26 நம்ம என்னென்னு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், குடியரசு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க. ஸோ நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வந்து புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா கையால் எழுதப்பட்டதுங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர் இத்தாலி பாணியில், இத்தாலி எழுத்து
எழுத்து இருக்குங்க அந்த பாணியில், இத்தாலி எழுத்தில் அந்த ஃபாண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பாணியில் எழுதியிருக்காரு. கைப்பட எழுதப்பட்டது. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸாக கொஷின், தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். இவர் பேர் என்னது? பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இத்தாலிய பாணியில் எழுதி கொடுத்துருக்காரு. சரிங்களா, சரி, நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள். ஸோ இது நிறைய இடத்துல நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இருந்தாலும் இங்கேயும் ஒரு தடவை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ உலகத்திலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்பில் நம்மளோட தான் என்னது இருக்கிறதுலே நீளமானது. சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கருத்து நிறைய நாடுகள்லேருந்து கலெக்ட் பண்ணது. இப்போ சில கருத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ குடியுரிமைங்கிறத எடுத்துக்கிட்டால் நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம்? யுனைடெட் கிங்டம்லேருந்து எடுத்துக்கிட்டோம். இதே அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அமெரிக்காவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். அடிப்படை கடமைகள்ங்கிறது வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்? சோவியத் யூனியன்லேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான கருத்துக்களை நம்மளோட நாடாளுமன்ற முறையே இங்கிலாந்துலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டதான். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையானதை நிறைய நாடுகள்லேருந்து நமக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கருத்து நம்ம நாட்டுக்கு கரெக்டாக இருக்கும், நமக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறையா வந்து சேகரித்து கொண்டு வந்து நம்மளோட வரைவு குழு வந்து நமக்கு கொடுத்துச்சு இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவைன்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ நம்மளோட அரசியலமைப்பு நெகிழும் தன்மையாகவும் இருக்குது, நெகிழாத்தன்மையாகவும் இருக்குது. சரிங்களா, நம்மளோட அரசியலமைப்பு நமக்கு என்ன கொடுக்குது? கூட்டாட்சி முறையை கொடுக்குது. அதாவது மாநில அரசையும் கொடுக்குது, மத்திய அரசையும் கொடுக்குது. அதுதான் என்னது? கூட்டாட்சி முறை. சரிங்களா, அடுத்து இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படிங்கிறத நம்மளோட அரசமைப்பு தான் வந்து நமக்கு எடுத்துரைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நீதித்துறைக்கு சுதந்திரமான நீதியை வந்து வழங்குறதுக்கான ஒரு இதை வந்து கொடுக்குது. சரிங்களா, அவங்களுக்கு வந்து கட்டி போடாமல் நீ இப்படி தான் இருக்கணும், உன்னோட விதி இப்படி தான், நீ இப்படி தான் வந்து நடந்துக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் கோர்ட்டுகளுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க? சுதந்திரம் வந்து கொடுத்துருக்கு நம்மளோட அரசியலமைப்பு. ஸோ இந்த நீதித்துறை தான் யார்? நம்ம அரசியலமைப்போட பாதுகாவலனும் கூட. சரிங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுமா இருக்குது, பின்னாடியும் நம்ம இதை படிப்போம். சரிங்க, ஸோ நம்ம நாடு நம்மளோட அரசியலமைப்பு நமக்கு என்ன கொடுக்குது? உலகளாவே வயது வந்து ஒரு வாக்குரிமை கொடுக்குது. 18 வயசு வந்தோடனே ஓட் பண்ணலாங்கிற உரிமையும் வந்து நமக்கு கொடுக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் நம்மளோட அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள். ஓகேவா, சரி, இப்போ அடுத்தது முகவுரை. ஸோ முகவுரை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும்னு வந்து நான் சொன்னேன்னா, ஸோ ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளோட முகவுரைங்கிறது ஒரே ஒரு தடவை மட்டும் திருத்தப்பட்டிருக்கு. 42வது சட்ட திருத்தத்தில் 1976ஆம் ஆண்டு வந்து நமக்கு இது ஒரே ஒரு தடவை மட்டும் திருத்தப்பட்டிருக்கு. அதில் சில வார்த்தைகள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதை நம்ம 10th படிப்போம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த இடம் தான். சரிங்க, இப்போ நம்மளோட முகவுரை இங்கிலீஷில் வந்து ப்ரியாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது என்ன சொல்லலாம்? நம்மளோட புத்தகத்துக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லை ஒரு முன்னுரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் என்னதுங்க? முகவுரை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதை வந்து என்னன்னு நம்ம அழைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்கிறோம். சரிங்களா, சரி, இப்போது இந்த முகவுரை வந்து யார்கிட்ட இருந்துங்க எடுத்துக்கிட்டோம்? நம்ம வேறு நாட்டை பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லைங்களா, அவரோட குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணார். அதோட அடிப்படையில் நமக்கு அமைஞ்சது தான் இந்திய அரசியலமைப்போட முகவுரை. சரிங்களா, 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. சரிங்களா, ஸோ எந்த ஆண்டு? 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம். சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளோட அரசமைப்பு புத்தகத்தோட முகவுரையை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. சரி, இந்திய அரசியலமைப்போட முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்தேன்? ஒரே ஒரு தடவை வந்து திருத்தப்பட்டிருக்கு. எப்போனா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் படி. இதை வந்து இங்கிலீஷில் படிக்கும்போது எப்படி எழுதுவாங்கன்னா 42 CAN வந்து எழுதுவாங்க. சரிங்களா, அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான். ஓகேங்களா, ஸோ 1976 42வது சட்ட திருத்தத்தின் படி ஒரே ஒரு முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சமதர்ம சமயச்சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? முகவுரையில் வந்து நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த முகவுரை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் வந்து என்ன ஆகுமா, இந்த அரசியலமைப்போட முகவுரையை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்மளோட இந்திய மக்கள் தான் இந்த இந்திய அரசியலமைப்போட ஆதாரம். ரொம்ப முக்கியமாக அப்படி வந்து அது கருதக்கூடியது எதுனா நம்மளோட மக்களை தான் வந்து கருதுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, நான் ஒரு கிளாஸ்லையும் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்படியே வார்த்தை மாறாமல் மெமரைஸ் பண்ணணும்னு. இந்தியாங்கிறது எப்படிங்க? இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதோட ஆர்டர் இப்படி தான் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆர்டர் வந்து மாறவே கூடாது. சரிங்களா,
சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1789ஆம் ஆண்டு ஃப்ரெஞ்சு புரட்சின்னு ஒன்று நடந்துச்சுங்க. அந்த டைமில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவங்கிற முழக்கங்கள் வந்து எழும்புச்சு. சரிங்களா? இதையுமே வந்து அரசியலமைப்பு முகவுரையில் வந்து முக்கியத்துவம் வந்து தரப்பட்டிருக்கு. நம்மளோட பழைய ஸ்கூல் புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து நிறையா இருக்கும். ஸோ இதுக்கு எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இது எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கா? நம்மளோட முகவுரையில் தான் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு, ப்ரியாம்பலில். சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ எழுந்த சொற்கள்? 1789 ஃப்ரெஞ்சு புரட்சியில் வந்து எழுந்தது. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் முதல் 3 பாடத்துலேருந்து தான் உங்களுக்கு அதிகப்படியான கொஸ்டின் வருதுன்னா, அப்போ லைன் பை லைன் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அத்தனையுமே நீங்கள் என்ன பண்ணணும்? படித்து தான் ஆகணும். அதாவது பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, என்னங்க இதுக்கே இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க, எப்போவுமே டக்குன்னு முடிச்சு கொடுப்பீங்களேங்க, இப்போ 2வது பக்கமே நம்ம இன்னும் தாண்டல, அதுக்குள்ளே 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு, அந்த மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தமிழ் பாடம் மாதிரி இதை வாசிச்சுக்கோங்க, இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போக முடியாது இல்லைங்களா? ஸோ அதான். அடுத்தது குடியுரிமை. ஸோ குடியுரிமை வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சின்ன கிளாஸில் ஒரு 2 இடத்துல படிச்சிருக்கோம். 8th ஸ்டாண்டர்டில் இது ஒரு பாடமாகவே நம்ம வந்து படிச்சிருக்கோம். 8ஆம் வகுப்பு 2வது பாடத்தில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? குடிமக்களும் குடியுரிமையும் சொல்லிட்டு. சரிங்க, இங்கே பாருங்களேன். இந்த சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படித்தோம். இருந்தாலும் என்ன பண்ணணும்? இங்கேயும் மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். ஸோ இதோட பொருள் என்ன? நகர அரசில் வசிப்பவர். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோம்? சின்ன கிளாஸில் படித்தோம். ஸோ சின்ன கிளாஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த 10th ஸ்டாண்டர்டுங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. என்ன ஒன்று, நீங்கள் படித்த எல்லா டேட்டாவையும் ஒரே இடத்துல நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போது நம்மளோட குடியுரிமை எப்படி இந்தியா முழுவதுமே எப்படி தான் கொடுக்குறாங்க? ஒற்றை குடியுரிமை மட்டும்தான் நமக்கு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு குடியுரிமை, கேரளாவில் 2 குடியுரிமை அப்படியே வழங்குறாங்க கிடையாது. இந்தியா முழுவதுமே என்ன தான்? ஒரே ஒரு குடியுரிமை தான். ஸோ இப்போ அரசமைப்புன்னு ஒன்று நிறுவிட்டாங்கன்னா அது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே எப்படி தான் இருக்கும்? ஒரே மாதிரியாக தான் இருக்குங்கிறத இதில் சொல்ல வராங்க. சரி, இது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் பகுதி 2ல் இருக்குது. சரிங்களா? பகுதி 2ல் விதி வந்து இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 11 வரைக்கும் ஆர்டிக்கல்னு இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும் இந்த குடியுரிமையை பற்றி தான் நமக்கு எடுத்து சொல்லும். சரிங்களா? சரி, அடுத்தது குடியுரிமை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டப்பையோ இல்லை நடைமுறைக்கு வந்தப்பையோ இது நமக்கு கிடையாது. 1959 தான் 1955 தான் என்ன பண்ணியிருக்காங்க? குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு என்ன எடுத்துரைக்குது? நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படித்தோம் இல்லைங்களா? குடியுரிமை எந்தெந்த வழிகளெல்லாம் பெறலாம், குடியுரிமை எந்தெந்த வழிகள்லாம் நம்ம கையை விட்டு போகும். ஸோ பெறுறது, இழக்கிறது, இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த குடியுரிமை சட்டத்தில் படிப்போம். இது வந்து எப்போ வந்துச்சு? 1959. இது வரைக்கும் இது எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 முறை வந்து நமக்கு திருத்தப்பட்டிருக்கு. சரி, இப்போ முகவுரை வந்து ஒரே ஒரு தடவை திருத்தப்பட்டிருக்கு, அது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆனால் அதே போல் குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு? 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. இதுவுமே நமக்கு முக்கியமானது. சரிங்க, 8th ஸ்டாண்டர்டில் ஒரு 2-3 பக்கத்துக்கு நம்ம படிச்சிருப்போம். குடியுரிமை பெறுறதுக்கான 5 வழிகள் இருக்குது, குடியுரிமை இழக்கிறதுக்கு 3 வழிகள் தான் இருக்குங்கிறத நம்ம படித்தோமா? அது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இங்கே வந்து நம்ம ஒரு ரீகால் பண்ணிடுவோமா? சரிங்க, குடியுரிமையை பெறுறதுக்கு 5 வழிகள் இருக்குது, இழக்கிறதுக்கு 3 வழிகள் இருக்குது. அதை சொல்கிறது யார்? குடியுரிமை சட்டம் 1955 வெளியிடப்பட்டதான் நமக்கு சொல்லுது. சரிங்களா? சரி, பிறப்பின் மூலம் நம்மளால் என்ன பண்ண முடியும்? குடியுரிமையை பெற முடியும். சரி, ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குது அப்படின்னா அதுக்கு என்னதுங்க? குடியுரிமை வழங்கப்படும் சொல்கிறது தான் பிறப்பின் மூலம். அடுத்தது வம்சாவளி மூலம் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து வெளிநாட்டில் பிறக்குது, அது பிறக்கிற டைமில் அந்த குழந்தையோட தந்தை வந்து என்னதுங்க? இந்திய குடிமகனாக இருந்தால் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க? இந்திய குடியுரிமை வழங்குறாங்க. சரிங்களா? அடுத்தது பதிவின் மூலம் அப்படின்னா ஒருவர் வந்து இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஆஃபீஸில் வந்து பதிவிடலாம். அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் என்ன கிடைக்குமா? இந்திய குடியுரிமை கிடைக்கும். ஸோ இந்த டேட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே அப்படிங்கிறது, இந்த டேட்டுக்கு அடுத்துன்றதெல்லாம் 8th நிறையா படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த புக்கில் ரீகால் பண்ணிக்கிட்டால் போதும். இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் வந்து டக்குன்னு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இயல்புரிமைங்கிறது யாருக்கு? வெளிநாட்டவர் ஒருத்தவர் இங்கே வந்து எனக்கு இந்தியாவில் வசிக்கிறதுக்கான வந்து அது என்னதுங்க? குடியுரிமை வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? இயல்பு உரிமை மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது. பிரதேசங்கள் இணைவதன் மூலம் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடாது, அதாவது இந்தியாவிலேருந்து வெளியே ஒரு பகுதி, இந்தியா மாதிரி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வெளியே இருக்க ஒரு பகுதியை நம்ம இந்தியா கூட இணைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அப்வியஸாக ஆட்டோமேட்டிக்காக என்ன போயிடும்? இணைச்சிட்டோம், அப்போ நீ இனிமேல் யார்? இந்தியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க. குடியுரிமை இழத்தலுக்கு எத்தனை வழிகள் இருக்குது? 3 வழி தான் இருக்குது இல்லைங்களா?
ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ ஒரு குடிமகன் தானாகவே முன்னாடி வந்து எனக்கு இது வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று, வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை கிடச்சிருச்சு அப்படின்னா இது வந்து தாமாகவே என்ன ஆயிரும், முடிவுக்கு வந்துடும். இன்னொன்று, நம்மளோட நாட்டுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க, இல்லைனா நம்ம நாட்டோட எதிரி கூட வந்து சேர்ந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்னாகும், குடியுரிமை வந்து பறிக்கப்படும். இன்னொன்று, 2 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக, ரொம்ப ஒரு கொடுமையான ரீசனாக கூட இருக்கலாம். ஜென்ரலாக 2 வருஷம் எல்லோரும் ஜெயிலில் இருந்தாலே குடியுரிமையை பறிச்சிருவாங்கன்றது கிடையாது. ஏதோ ஒரு நம்மளோட அரசமைப்புக்கு எதிரான ஏதோ ஒரு விஷயத்துக்காகன்னு வச்சுக்கோங்களேன். நடுவண் அரசு வந்து அதை கண்டுபிடிச்சிருச்சுன்னா நடுவண் அரசுக்கு மட்டும்தான், அதாவது மத்திய அரசுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது, குடியுரிமையை பறிக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது. வேறு மாநில அரசுலாம் எதுவும் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது அடிப்படை உரிமை. ஸோ அடிப்படை உரிமை வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்தோம். முன்னாடி வந்து 7 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் சொத்துரிமைங்கிற விஷயத்தை மட்டும் தூக்கிட்டு இப்போ நமக்கு 6 அடிப்படை உரிமைகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போது பகுதி 2ல் குடியுரிமை பற்றி நம்ம படிக்கிறோம். அப்போ அடுத்து பகுதி 3ல் என்ன படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த அடிப்படை உரிமைங்கிறது நமக்கு எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது இது எந்த ஆர்டிக்கிள், எந்த சட்டப்பிரிவுலேருந்து எது வரைக்கும் இது சொல்லுது? அதாவது பகுதி 3ல் என்னென்ன சட்டப்பிரிவு இருக்குன்னா 12லேருந்து 35 வரைக்கும் இந்த அடிப்படை உரிமையை பற்றி நமக்கு எடுத்துரைக்கும். சரிங்களா? சரி, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடி நமக்கு 7 அடிப்படை உரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 6 தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த பகுதி 3 இருக்கு இல்லையா, அந்த அடிப்படை உரிமைங்கிறது நம்மளோட இந்திய மகாசாசனம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுதான். சரிங்களா? அதாவது நம்மளோட மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாய் கருதி இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. சரிங்களா? சரிங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமைக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு 32 அம்பேத்கர் என்னன்னு சொல்கிறாருன்னா இதயம் மற்றும் ஆன்மா, இந்திய அரசமைப்போட இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்கிறாரு. ஏன் இந்தளவுக்கு இந்த ஆர்டிக்கலை இவர் இவ்வளோ பாராட்டுறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீதி பேராணைகளை வந்து வழங்கக்கூடியது இந்த ஆர்டிக்கல் 32. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்மளை யாராவது வந்து இது பண்ணுறாங்கன்னா போய் வந்து கோர்ட்டில் வந்து முறையிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளோட அரசமைப்பு கொடுக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து எதுனா அரசியலமைப்பின், அதாவது சின்ன கிளாஸ்லேயே படித்தோம் இல்லைங்களா, அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம படித்தோம் இல்லைங்களா, அதுதான் இது என்னது, இந்த ஆர்டிக்கல் 32. ஸோ இது எதுனா உயர் நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு 5 நீதி பேராணைகள் இருக்கும், உச்ச நீதிமன்றத்துக்கிட்டேயும் ஒரு 5 நீதி பேராணைகள் இருக்கும். அது என்னதுங்க, நீதி பேராணைனா என்னதுங்கன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட் இருக்கு இல்லைங்களா, நீதிமன்றத்தோட முத்திரையோடையோ இல்லை அவங்க வெளியிடப்பட்ட கட்டளை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு செயலை நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா அதுதான் என்னது, நீதி பேராணை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உயர் நீதிமன்றத்துக்கும் போகலாம், உச்ச நீதிமன்றத்துக்கும் போகலாம். சரிங்களா? ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வேலையை அவங்களுக்கு முடிச்சு கொடுங்க, இல்லைனா அவங்களை இப்படி நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, சம்மந்தமே இல்லாமல் அவங்கள நீங்கள் கைது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணும், நம்மளோட நீதி பேராணைகள் நமக்கான உரிமையை பெற்று கொடுக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாரு அம்பேத்கர் வந்து சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரெண்டுத்துக்கிட்டுமே என்ன இருக்குது, 5 நீதி பேராணைகள் இருக்கா. ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணைன்னு சொல்லிட்டு 5 வந்து இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ வந்து சூர்யாவோட படத்திலே வந்து வரும், இதை பற்றி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வந்து காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஆனால் கண்டிப்பாக இது 5மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ தெளிவாக எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும். உள்ளே இருக்க ரீட் பண்ணி பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு புறம்ப ஒருவர் கைது செய்வதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஸோ அந்த படத்தில் என்னது, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை கைது பண்ணியிருப்பாங்க, அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த நீதி பேராணையை யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதுதான். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான பேஜுங்க. ஸோ நீங்கள் அங்கங்கே விதிகள், ஆர்டிக்கல், சட்டப்பிரிவு வந்து படிச்சுட்டு இருந்தீங்களா, அது அத்தனையும் சேர்த்து ஒரே இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க. ஸோ அடிப்படை உரிமையில் என்னென்ன சட்டப்பிரிவுகள் இருக்குங்கிறத படிக்க போகிறீங்க. ஸோ அடிப்படை உரிமை 6 வந்து என்னென்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசு அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது 6ம் படிச்சிருக்கோம். இது 6க்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறதையும் அங்கங்கே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாத்தையும் ஒரு சேர ஒரே இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் படிக்க போகிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு வேர்டு கூட விடாமல் நம்ம தெளிவாக வந்து படித்து வச்சுக்கணும். இப்போ பிரிவு 14, அதாவது சட்டப்பிரிவு 14 சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம், இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். பிரிவு 15 எந்த ஒரு விஷயத்தையும் காட்டி பாகுபாடு காட்டக்கூடாது. பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு வந்து கிடைக்கணும். பிரிவு 17 தீண்டாமை வந்து இருக்கக்கூடாது. பிரிவு 18 தன்னோட இராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர்த்து வேறு எந்த பெயர்களையும் பேருக்கு பின்னாடி வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத யார் சொல்லுது, பிரிவு 18 வந்து சொல்லுது. அடுத்து
சுதந்திர உரிமைனா பிரிவு 19. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்களேன். நிறைய நாடுகளில் வெளியில் நின்று பேசுகிறதுக்கே வந்து ரைட்ஸ் வந்து கிடையாது. ஆனால் நம்ம நாடு வந்து அதை ஒரு உரிமையாக வழங்குது. ஸோ அதுதான் என்னது, பேச்சுரிமை. இந்த மாதிரி என்னென்ன உரிமைகள் இருக்குங்கிறத பிரிவு 19 வந்து நமக்கு சொல்லுது. இன்கேஸ் நம்மளோட நாட்டில் ஏதோ ஒரு அவசர நிலை வந்து ஏற்பட்டு அவசர நிலைக்கான விஷயத்தை வந்து அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவசர நிலை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த பிரிவு 19 வந்து குடியரசுத் தலைவரோட ஆணையினால் நிறுத்தி வைக்க முடியும். ஸோ அந்த டைமில் ஏற்கனவே நாட்டுக்குள்ளே அவசர நிலை போயிட்டுருக்கு. அப்போ போய் இதெல்லாம் உனக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து அன்றைக்கி நீதிலாம் வழங்க முடியாதுமா, அவசர நிலைலாம் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் இதை நிறுத்தி வைப்பாங்க. ஸோ இதே போல் நம்மளோட இந்த சுதந்திர உரிமையில் சில ஆர்டிக்கிள் அவங்க யூஸ் பண்ணி, குடியரசுத் தலைவர் யூஸ் பண்ணி சில நேரங்களில் நிறுத்தி வைக்க முடியும். வேணும்னு பண்ண மாட்டாங்க. நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அவசர நிலை இருக்குது, சூழல் வந்து இருக்குங்கிற பட்சத்தில். ஸோ அது வந்து அடுத்த பேஜில் வந்து நம்ம படிப்போம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நான் அடுத்த பேஜில் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். குடியரசுத் தலைவர்னால இந்த சட்டப்பிரிவை யூஸ் பண்ணி இதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் ஒரு பிரிவுக்கும் என்னென்ன இருக்குங்கிறத தெளிவாக ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஒரு தடவை ஃபுல்லாக என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது அரசமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை தான் என்னன்னு சொல்கிறார் அம்பேத்கர். இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னார் இல்லைங்களா, அது இதுதான். ஒரு தனிநபருக்கு அவரோட உரிமைகள் பறிக்கப்படும் போதோ இல்லை பாதிக்கப்படும் போதோ அவங்க என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தை அணுகி உரிமையை வந்து பெறலாம். அதுதான் இது. அதில் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோர்ட்டுக்கும் 5 நீதி பேராணைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம படித்தோம். சரி, இதிலிருந்து ஒரு உரிமையை மட்டும் நீக்கினாங்க அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இல்லைங்களா. 7 அடிப்படை உரிமையிலேருந்து இப்போ நமக்கு 6 தான் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு படித்தோமா. அது எந்த சட்டப்பிரிவை எந்த அமெண்ட்மெண்ட், அதாவது சட்ட திருத்தத்தை யூஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமை பிரிவு, அதாவது சட்டப்பிரிவு 31 அப்படிங்கிறது எங்கே போயிடுச்சுன்னா பகுதி 12க்கு போயிடுச்சு. அது இப்போ என்னவா இருக்குது, சட்டப்பிரிவு 300 A அப்படிங்கிற பிரிவாக இப்போ சொத்துரிமை வந்து நமக்கு அங்கே போயிருக்கு. பிரிவு 31 இருந்தது இப்போ 300 A அப்படிங்கிறதுக்கு போயிடுச்சு. சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். எந்த சட்ட திருத்தத்தை யூஸ் பண்ணாங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேஜ் வந்து படித்து முடிச்சிட்டோமா. ஸோ அடுத்தது குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலை வந்து அறிவிக்கும் போது அடிப்படை உரிமைகள் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகும். சில இது வந்து என்ன, சுதந்திர உரிமை வந்து கொஞ்சம் காலத்துக்கு வந்து ஸ்டாப் ஆகும்னு சொன்னால், ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 என்ன ஆகுது, உத்தரவாதம் அளிக்கப்பட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. அதாவது உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இது வந்து நீ எங்கே வேணாலும் நின்று பேசலாம், நீ எங்கே வேணாலும் போய் தொழில் செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தற்காலிகமாக என்ன பண்ணுது, நிறுத்தி வைக்கப்படும். அது வந்து எதை யூஸ் பண்ணா, 352. அப்போது இந்தியாவில் அவசர நிலையை வந்து அறிவிக்கணும்னா குடியரசுத் தலைவர் எந்த சட்டத்தை யூஸ் பண்ணணும், 352ங்கிற சட்டப்பிரிவை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் சட்டப்பிரிவு 19 தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும். சரிங்களா? சரிங்க. அடுத்து இதே போல் மற்ற உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு சில ஆர்டிக்கிள் வந்து யூஸ் பண்ணலாம். யார், குடியரசுத் தலைவர் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்க. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து அறிவிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து 1 மேன் ஆர்மியை அவராக வந்து அறிவிக்க முடியாது. அவர் அறிவிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அதை நாடாளுமன்றம் என்ன பண்ணியிருக்கணும், கட்டாயமாக அதை அங்கீகரிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரி, அடுத்தது டிபிஎஸ்பிங்கிறத நம்ம சின்ன கிளாஸில் படித்தோம் இல்லைங்களா. டிபிஎஸ்பி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து நம்மளோட அரசியலமைப்பில் பகுதி 4 வந்து இருக்குது. சரிங்களா? இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு, இதை புதுமையான சிறப்பம்சம் அப்படிங்கிறத வந்து பாராட்டுறாரு. இதில் மொத்தம் 3 பெரும் பிரிவுகள் வந்து இருக்குங்க. என்னென்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படிங்கிற 3 பிரிவுகள் வந்து இருக்குது. சரி, இது வந்து நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக மக்களுக்கு வந்து செலுத்த முடியாது. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஒரு டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ்க்காக சில விஷயங்கள் வந்து செயல்படுத்துங்க. அரசாங்கம் வந்து இந்த மாதிரி போகணும், அதாவது நம்மளோட தலைமை வந்து இந்த மாதிரி போகணும்னா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சில விஷயங்கள் வந்து ஸ்கூலாகவே வந்து தோற்றுவிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து வலுக்கட்டாயமாக நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நம்மளால் திணிக்க முடியாது. பட் மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்மளோட நாடு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க, அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறி கோட்பாடுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? பேசிக் ரைட்ஸுக்கும் இந்த டிபிஎஸ்பிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதோட அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை உரிமை. இது வந்து அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது நம்மளோட டிபிஎஸ்பி, அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிறது. இது வந்து அரசாங்கத்தால் கூட இந்த உரிமை வந்து உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு வந்து யாருனாலையுமே சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனால் இது வந்து அரசு
அரசுக்கு வந்து வெறும் அறிவுறுத்தல் தான் இது. சரிங்களா? இப்படி இருந்தால் நம்மளோட நாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி. இது வந்து நீதிமன்றத்தோட சட்டத்தினால செயல்படுத்தக்கூடியது தான் இந்த அடிப்படை உரிமை. ஏன்னா இது இந்திய அரசியலமைப்பு புத்தகத்திலே இருக்குது இல்லைங்களா? இது நமக்கு கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடியதுங்கிறனால நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்தக்கூடியது. இது வந்து நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது சட்ட ஒப்புதல் வந்து பெற்றது. இது வந்து அரசியல் ஒப்புதல் பெற்றது. சட்ட ஒப்புதல் வேறு, அரசியல் ஒப்புதல்ங்கிறது வேறு. சரிங்களா? ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் வந்து நம்மளோட ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்போது ஜனநாயகம் தானாகவே ஸ்ட்ராங் ஆகும் இல்லைங்களா? அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருத்துக்களுக்கு, கொள்கைகளுக்காக உறுதிப்படுத்தப்படுது. அவ்வளோதான். ஸோ அடுத்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 86வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிவு 45 இருந்ததை திருத்தி பிரிவு 21A கீழே என்ன சொல்லப்படுது, இந்த 6 வயது வரையும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த டீட்டெயில் தான் இது. ஸோ இது வந்து எந்த சட்ட திருத்தத்தில் நடந்திருக்கு? 86வது சட்ட திருத்தம் 2002. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கிடையாது, நமக்கு இடையில வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ இது நமக்கு எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா, சோவியத் யூனியன், ரஷ்யாவோட முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யா, இங்கேருந்து நமக்கு எடுக்கப்பட்டது. இது வந்து எத்தனாவது சட்ட திருத்தம்னு வந்து பார்த்திங்கன்னா 1976. அப்போ இது வந்து எதுங்க? 1976னா இந்த வருடம் எதோட தொடர்புடையது? நம்மளோட 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தோட தொடர்புடையது. ஓகேங்களா? அப்போ அடிப்படை கடமைகள் வந்து எந்த சட்ட திருத்தம் மூலமாக நம்மளோட அரசமைப்பில் சேர்ந்துச்சு அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. சரிங்களா? ஸோ இது வந்து எந்த கமிட்டி நமக்கு வந்து பரிந்துரை செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து நமக்கு வந்து இதை வந்து பரிந்துரை செஞ்சிச்சு. இவங்க ஃபஸ்ட்டு வந்து பரிந்துரைக்கும் போது 10 வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணி மொத்தமாக 11 அடிப்படை கடமைகளாக வந்து நமக்கு சேர்த்துருக்காங்க. இது பகுதி 4 A அப்படிங்கிற பிரிவில் வந்து நமக்கு ஆட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? பகுதி 4ங்கிறது எதுங்க? டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். இது அதில் பகுதி 4 A அப்படிங்கிற பிரிவில் மொத்தம் 11 சட்ட அடிப்படை கடமைகள் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம 11 பாயிண்ட்டுமே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் ரீட் பண்ணி ஞாபகப்படுத்தி பாருங்கள். அடுத்தது நடுவண் மற்றும் மாநில உறவுகள். ஸோ சட்டமன்ற உறவுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு 3 பட்டியல்கள் இருக்கும். அதாவது மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாநில பட்டியல் அப்படின்னா நடுவண் அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது இப்போ பட்டியலுங்கிறதே நடுவண் அரசும் மாநில அரசும் அவங்களோட வேலைகளை வந்து பகிர்ந்து செஞ்சுக்கிறது தான் இது வந்து பட்டியல் முறை அப்படிங்கிறது. அப்போது மத்திய பட்டியல் அப்படிங்கிறதுல யாருங்க சட்டம் இயற்ற முடியும்? அப்வியஸாக நாடாளுமன்றம் தான் என்ன பண்ண முடியும்? சட்டம் இயற்ற முடியும். இதே மாநில பட்டியல்னால் மாநில அரசுக்கு சொந்தமானது, அவங்க வந்து சட்டம் இயற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ பொது பட்டியல், அப்போ மாநில அரசும் அதுக்குள்ளே வரும், மத்திய அரசும் வரும். யாருங்க வந்து சட்டம் இயற்றுவாங்கன்னா 2 பேருமே அவங்களோட கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க. ஓகேவா இருந்துச்சுன்னா சட்டம் வந்து வெளியே வந்துடும். இல்லை 2 பேருக்கும் முரண்பாடாக இருக்குது, நீ வந்து இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுங்கிற கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்துச்சு பொதுப்பட்டியலில் அப்படின்னா, நடுவண் அரசு, மத்திய அரசு எடுக்கிறது தான் வந்து இறுதியான முடிவாக வந்து இருக்கும். மாநில அரசு எவ்வளோ தான் கற்றுனாலும் பொதுப்பட்டியலில் முரண்பாடுன்னு வந்துருச்சு அப்படின்னாலே மத்திய அரசு சொல்கிறது தான் என்னவாயிரும்? முடிவாக வந்து மாறிடும். சரிங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதிகார பகிர்வு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடுவண் அரசு அதாவது மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்குது, மாநில அரசில் 61 துறைகள் இருக்குது, பொதுப்பட்டியலில் 52 துறைகள் வந்திருக்கு. ஸோ இது வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்துச்சு, அதாவது எந்த சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. ஸோ எந்த இடத்துல பார்த்தாலும் 42 வந்துட்டே இருக்கலாம். ஸோ இதை பற்றி ஒரு பாயிண்ட் வந்து பின்னாடி பார்ப்போம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த சட்ட திருத்தத்தில் என்னங்க நடந்துச்சு, அதை சொல்லாமல் வேறு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேங்க அப்படின்னீங்கன்னா, இந்த 42வது சட்ட திருத்தத்தை யூஸ் பண்ணி மாநில பட்டியலிருந்து ஒரு 5 துறையை எடுத்து எங்கே கொடுத்துட்டாங்கன்னா பொதுப்பட்டியலில் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அது என்னென்னங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். ஸோ இதெல்லாமே எங்கே மாற்றிட்டாங்க? இந்த 5 துறைகளையுமே வந்து எடுத்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. சரி, இப்போது சட்டமன்றத்தோட உறவுகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அந்த சட்டமன்றத்துக்குள்ளே தான் வந்து எந்த சட்டமன்றம் வந்து யாருக்கு வந்து விஷயங்கள் வந்து செயல்படுத்தலாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நிர்வாக உறவுகள் வந்து பார்க்க போகிறோம். இப்போது இந்தியா முழுக்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது யார் எடுப்பா? நாடாளுமன்றம் எடுக்கணும். அந்தந்த மாநிலத்துக்கு முடிவு எடுக்கணும் அப்படின்னா யார் எடுப்பா? அந்த மாநிலத்துக்கான சட்டமன்றம். ஆனால் இந்த மத்திய அரசினால் என்ன பண்ண முடியும்? அந்தந்த மாநிலத்துக்கான முடிவுகளுக்குள்ளேயும் வந்து தலையிட முடியும். ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிதி உறவுகள். ஸோ நிதி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா
விதி 360ன்னு ஒன்று இருக்கும். இதை நெக்ஸ்ட் பேஜில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துருவோம். ஸோ நிதி உறவுகள் பற்றின சட்டப்பிரிவுகள் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னா பகுதி 12 இடம்பெற்றிருக்கு. சட்டப்பிரிவு 268லேருந்து 293 வரைக்கும் எதை பற்றி சொல்லுது? நம்ம இந்தியாவோட நிதி உறவுகள் பற்றி நமக்கு சொல்லுது. சரிங்களா? அதாவது நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும். சரி, இப்போது வரி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதாவது இந்தியாவில் வந்து புதுசாக ஒரு மாநிலமாக இருக்கட்டும் இல்லை மொத்த இந்தியாவாக இருக்கட்டும், ஒரு வரியை வந்து செயல்படுத்தும் போது அதை என்ன பண்ணுவாங்க? மாநில அரசு அந்தந்த மாநிலத்தை கலெக்ட் பண்ணி அவங்களோட பாதி தொகையை மாநிலத்தோட எடுத்துக்கிட்டு, இப்போது 2 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்கன்னா 1 ரூபா மாநிலத்துக்கு 1 ரூபா மத்திய துறைக்கு. சரிங்களா? ஸ்டேட் வந்து அவங்களோட எடுத்துகிட்டு மிச்சத்தை எங்கே கொடுத்துரும்? மத்தியத்துக்கிட்ட கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த வரிகளை வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழு வந்து பரிந்துரை செய்யணும் இல்லைங்களா? அதை யார் நியமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க. எந்த சட்டப்பிரிவு மூலமானு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 280 மூலமாக நிதிக்குழு அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து என்ன பண்ணுறாங்க? குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார். ஸோ அந்த நிதிக்குழு தான் என்ன பண்ணும்? இந்த மாதிரி வந்து நீங்கள் போடலாம், இந்த மாதிரி செய்யலாங்கிற அடிப்படையான விஷயங்களை வந்து, அதாவது அந்த பரிந்துரைகளை வந்து நமக்கு எடுத்துரைக்கும். அதாவது நடுவண் அரசுக்கோ மாநில அரசுக்கோ வந்து பரிந்துரைக்கும். ஸோ அந்த வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட்டும் சென்ட்ரலும் வந்து தனித்தனியாக பிரிச்சுக்குவாங்க. அவ்வளோதான். சரி, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உறவுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராயறதுக்காக சர்க்காரியா குழுவை வந்து யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்து நியமிக்கிறாங்க. 1983 வந்து நியமிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த குழு வந்து சர்க்காரியா குழு வந்து என்ன பண்ணுதுன்னா 247 பரிந்துரைகளை வந்து வைக்கிது இந்திரா காந்தி கிட்ட. அப்போ அதில் 180 பரிந்துரைகளை வந்து நடுவண் அரசு வந்து ஏற்றுக்குது. சரிங்களா? அதாவது செயல்படுத்திடுது, மிச்சத்தை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ வந்து அப்போ 1983 இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை ஆராயறதுக்காக இந்திரா காந்தி அமைக்கப்பட்டது தான் வந்து சர்க்காரியா குழு. இதில் 247 பரிந்துரைகளை முன்வைக்கிறாங்க. 180 பரிந்துரைகளை வந்து என்ன பண்ணுது? நடுவண் அரசு ஏற்றுக்கிட்டு செயல்படுத்துது. அடுத்து இதே போல் 1969 தமிழக அரசு ராஜமன்னார் குழு அப்படிங்கிறத ஒரு 3 பேர் கொண்ட குழுவை வந்து நடுவண் மற்றும் மாநில அரசுகளோட உறவுகள் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ராஜமன்னார் குழுவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராஜமன்னார் குழுவும் நமக்கு ரொம்ப முக்கியம், சர்க்காரியா குழுவும் ரொம்ப முக்கியம். எந்த வருடம் நியமிக்கப்பட்டுச்சு, எந்த அரசு நியமிச்சிச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது அலுவலக மொழிகள். ஸோ இது வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா பகுதி, அதாவது பார்ட் 17 சட்டப்பிரிவு 343 351 வரைக்கும் என்ன சொல்லுது? அலுவலக மொழிகளை பற்றி நமக்கு சொல்லுது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது ஆஃபீஸ் லாங்குவேஜாக 14 தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு எத்தனை இருக்குது? 22 இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம செம்மொழி பற்றி நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட்லேயும் படித்தோம், தமிழ் புத்தகத்துலையும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரி, 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிங்கிற விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துது. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு 6 செம்மொழிகள் இருக்குது. தமிழ்ங்கிறது 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அவ்வளோதாங்க. அடுத்தது அவசர கால ஏற்பாடுகள் அப்படின்னு இருக்கா? சரி, இப்போ தேசிய, அதாவது மொத்தமாக இந்தியா ஒட்டு மொத்தமாக அவசர நிலை வந்து அறிவிக்கணும் அப்படின்னா எந்த விதியை வந்து குடியரசுத் தலைவர் வந்து யூஸ் பண்ணுவார்? 352ங்கிற சட்டப்பிரிவை யூஸ் பண்ணுவார். அதாவது என்னென்ன ரீசன்ஸ்க்காக அப்படின்னா போர் நடக்குது, வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, ஆயுதம் இந்த கிளர்ச்சிகள்லாம் நடக்குது, ஸோ ஆபத்தான சூழ்நிலை வந்து இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து இதை யூஸ் பண்ணுவார். சரிங்களா? இப்போ வெளியிலேருந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. நாட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருதுன்னா உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கல் 352 எத்தனை தடவை வந்து போட்டிருக்காங்கன்னா 1962 போட்டிருக்காங்க, 1971 போட்டிருக்காங்க, 1975 வந்து போடப்பட்டிருக்கு. அடுத்தது மாநில அவசர நிலை. இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குது, அவசர நிலை வந்து போடுறாங்க அப்படின்னா அதுக்கு 356 வந்து யூஸ் பண்ணணும். சட்டப்பிரிவு 356. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஒழுங்காக வந்து தமிழ்நாடுன்னு வேணால் ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒழுங்காக வந்து ஆட்சி வந்து நடக்கலை, கையை மீறி போயிடுச்சு, நிறையா பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்குன்னா ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை வந்து அனுப்புவார். அப்போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? அந்த ஆட்சியை கலைச்சி விட்டுட்டு இது வந்து இனிமேல் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடக்கும்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வந்து ஆளுநர்கிட்ட வந்து ஒப்படைப்பார். சரிங்களா? ஸோ என்னோட பேரால் நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். சரிங்களா? இது வந்து சட்டப்பிரிவு 356 வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து 1951 பஞ்சாபில் தான் வந்து இது போடப்பட்டிருக்கு. சரிங்களா. அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலை. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, நிதி சம்மந்தப்பட்டதுலேயே முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 360ன்னு சொன்னால் அது நிதி சார்ந்த அவசர நிலை. ஸோ ரொம்ப ஏதோ அரசுக்கு வந்து நிதி சார்ந்த நெருக்கடி நிலை வந்துருச்சு அப்படின்னா சட்டப்பிரிவு 360 யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, மத்தியமோ ஸ்டேட்டோ என்னவா வேணால் இருக்கட்டும், அவங்களுக்கான சம்பளம் வந்து பாதியாவோ இல்லை ஒரு சில பர்சன்டேஜோ வந்து குறைக்கப்படும். ஆனால் லக்கீலி இது வரைக்கும் இது என்ன நடக்கலை, இந்தியாவில் இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டத்திருத்தம்னு படித்தோமே, இது வந்து அந்த சட்ட திருத்தம் பண்ணணும்னா அதுக்கு எதுவும் விதி யூஸ் பண்ணுவாங்களா? இப்போ அவசர நிலை போடணும்னா ஒரு விதி யூஸ் பண்ணுறாங்க, அடிப்படை உரிமையை நிறுத்தணும்னா அதுக்கு ஒரு விதி யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது விதியை போட்டுட்டு இப்போ நான் வந்து உள்ளே வரேன் நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்போ வந்து கப்பைஸ் அடிக்கிறேன் அந்த மாதிரி விஷயம் ஏதாவது தொட்டுட்டு நம்ம சட்ட திருத்தம் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு சட்ட திருத்தம்ங்கிற ஒரு விதி வந்து இருக்குது. சட்ட திருத்தத்துக்கும் ஒரு விதி வந்து இருக்குது. சரிங்களா. இதை வந்து இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்க, அமெண்ட்மெண்ட். என்ன அர்த்தம்னா மாற்றம் செய்கிறேன், இல்லை கொஞ்சம் மேம்படுத்துகிறேன், இல்லை இதில் வந்து ஒரு சிறிய மாறுதல் வந்து நான் கொடுக்குறேன், இதுதான் வந்து இதோட பொருள். சரிங்களா. ஸோ இது வந்து எந்த பிரிவில் இருக்குன்னா பார்ட் 20 368ங்கிற சட்டப்பிரிவில் வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு தடவையுமே என்ன பண்ணுவாங்க, சட்ட திருத்தம் செய்வாங்க. நாடாளுமன்றத்தோட அதிகாரங்கள் பற்றி இதில் தெரிவிக்கிறது. அதாவது சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு அதோட முறைகள் பற்றி இந்த ஆர்டிக்கல் தான் நமக்கு தெரியப்படுத்துதுன்னு வந்து சொல்கிறாங்க. இதில் சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 அவைகளோட ஒப்புதலுமே தேவை. அதாவது ராஜ்யசபா லோக்சபா இருக்குங்களே, அந்த 2 அவையுமே ஒப்புதல் அளிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர் வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து சட்ட திருத்தமாக வந்து மாறுபடும். சரிங்களா. ஸோ இதை பற்றி கொஞ்சம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் ரீட் பண்ணிங்கன்னா இது முடிஞ்சிடும். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இந்த 368 அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணி 3 வகைகளில் வந்து என்ன பண்ணலாம், சட்ட திருத்தங்களை வந்து மேற்கொள்ளலாம். ஸோ வந்து சாதாரணமான முறையில், இன்னொன்று சிறப்பு முறையில், இன்னொன்று சிறப்பு முறை நாடாளுமன்றத்தோட சிறப்பு முறை இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி மாநிலங்களோட ஒப்புதலோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முறை இருக்கும். இதை ஜஸ்ட் இந்த விஷயத்தை மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய லெசன்ஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓகேங்களா. சரி, இப்போ 42வது சட்டப்பிரிவு 42வது சட்டத்திருத்தம்னு சொல்கிறீங்களே, அதை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அது என்னதுங்கன்னு கேட்டிங்கன்னா 42வது சட்டத்திருத்தத்தினால நிறைய மாற்றங்கள் வந்து நம்மளோட அரசியலமைப்பு புத்தகத்தில் நிகழ்ந்திருக்கு. சரிங்களா. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு சிறு அரசியலமைப்புனே வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள்னு சொல்லிட்டு ஒரு 2 குழு வந்து இருக்காங்க. சரிங்களா. ஸோ தேசிய சீராய்வு ஆணையம் சொல்லிட்டு MN வெங்கடாச்சலயா அப்படிங்கிறோட தலைமையில் 2000வது வருஷம், அதாவது 2000 அப்படிங்கிற இயரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆணையத்தை வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்தது MM பூஞ்சி அப்படிங்கிறோட தலைமையில் ஏப்ரல் 2007ஆம் வருடம் ஒரு குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு 3 பேர் கொண்ட குழு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ இதோட லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்துட்டோன்னா இது முடிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, முகவுரை பற்றிய விஷயத்தை டீட்டெயில்டாக அப்படியே வேர்ட் மாறாமல் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு, இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து இந்திய அரசமைப்போட முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு, ஒரே ஒரு முறை தான். ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இயல்புரிமை. அடுத்து ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சொத்துரிமை. ஓகேங்களா. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். அடுத்தது 6th கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடுத்து 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். அடுத்தது 8th கொஸ்டின் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ரஷ்யா அரசியலமைப்பு. அடுத்து 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு 360. அடுத்தது 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும் மட்டும். அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 1 மற்றும் 2. சரிங்களா. சரிங்க. அடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து சச்சிதானந்த சின்ஹா. 3வது கொஸ்டின் வந்து நவம்பர் 26, 1949. அடுத்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 5. அடுத்து 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 51 ஏ அப்படிங்கிற பிரிவு. சரிங்களா. அடுத்து மேட்ச் மட்டும் பார்த்தோன்னா இந்த பாடம் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ குடியுரிமை சட்டம் எப்போ 1955. முகவுரைங்கிறது வந்து ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து குறு அரசியலமைப்புங்கிறது எதை சொல்கிறோம், 42வது சட்ட திருத்தம். செம்மொழிங்கிறது தமிழ். தேசிய அவசர நிலை வந்து எப்போ போடப்பட்டிருக்கு ஒரு தடவை, 1962. எதனாலங்க 1962 அவசர நிலை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அப்போ தானே வார் நடந்துச்சு. ஸோ அதனால தான். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட்டாக தரோவாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசை பற்றி நம்ம தெளிவாக படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இதை பற்றினா டெய்லி ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு வேணும், டெய்லி டெஸ்ட்டும் வந்து அட்டன்
பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.